இந்த ரூம் ஓகேவா உனக்கு? ஓகே வா வா மாமா, இந்த ரூம் சூப்பரா இருக்குது மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அம்மா இது யார் ரூம்? இது புஷ்பாக்காவோட ரூம். ஃபேமிலியோட வரும்போதெல்லாம் இங்கே தான் தங்குவாங்க. அவங்களுக்கு இது ரூம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எங்க 2 பேருக்கு இவ்வளோ பெரிய ரூம் எல்லாம் வேணாப்பா. ஏன் சொன்ன கேட்க மாட்டீங்க? மனோ, குழந்தை ஆசைப்பட்டு கேட்குதுல்லடா. அதுவும் இல்லாமல் அது சொன்னதும் கரெக்டு தானே. நாளை பின்ன உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சுன்னா அந்த ரூமில் வச்சு இன்னும் எல்லாம் மேய்க்க முடியாது உங்களால். இந்த ரூம் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த ரூமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வேறு ரூம் கொடுத்துருவோன்னு சொன்னல. அவள் தான் இந்த ரூம்லேயே இருங்க நீங்கள் 2 பேரும். என்னம்மா மணியா? தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். சரிடா கண்ணியா, உன் சூட் கேஸ் எல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்துட்டு அழகாக துணியெல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். சரிங்க மாமா. அப்புறம் எனக்கு ஒரு உட்டன் ரேக்கு மட்டும் ஒன்று வேணும் மாமா. அதில் பொம்மைகள் எல்லாம் போட்டு வைக்கணும் மாமா எனக்கு. சரிம்மா, நந்தினி சொன்னா நான் பண்ணிடுறேன். என்ன ஆனால் அது கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும். அப்படியே செஞ்சதெல்லாம் வாங்கி வந்து இங்கே மாட்ட முடியாது. ஆசிரியர் தான் வர வச்சு இங்கே செய்ய வைக்கணும். சரியா? அது கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும்னா பொறுமையாக பண்ணித்தரேன். சரி சரி, தேங்க்யூ மாமா. சரி சரி, ஆகட்டும். நீங்கள் வேலையை பாருங்க, நான் போகிறேன்னா. சரிங்க மாமா. என்னடா நல்லவனையா, உன் தங்கச்சி கேட்டதை பண்ணிட்டேன். தேங்க்யூ மாமா. சரி சரி மனு, சொல்றா. கோச்சிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ சொன்னதுலேயே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குடா. ஒரு உண்மையிலேயே கொஞ்சம் சின்னதாக தான்டா இருக்கு. நான் தான் ஒத்துக்கிட்டேனேடா. அப்புறம் என்ன, அதை கன்வின்ஸ் பண்ணிட்டல நீ. என்ன மச்சான்? என்னடா? ஹாப்பியா இருடா. அந்த ரூமை விட இந்த ரூம் சூப்பராக இருக்கு. உனக்கும் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குடா. ஆனால் இருந்தாலும் அக்கா இங்கே வரப்பெல்லாம் இங்கே தங்கினாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இனிமேல் அவங்க ஏ ரூமில் தானே இருக்கணும். ஏங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவங்க இங்கே வரும்போது மட்டும் தானே தங்கணும். நம்ம இங்கே டெய்லி இருக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் 2 தெரு தள்ளினா தான் புஷ்பாக்கா வீடு இருக்குது. என்ன அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அவங்க அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க. இங்கே வந்து தங்குறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாமல் அக்கா சரின்னு சொன்னதுக்கப்புறம் தானே நம்ம இந்த ரூமை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் கிளம்புறேன் மச்சான். நீங்க 2 பேரும் பேசுங்க. நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, கோவமா வருது உன்னை பார்த்தால எனக்கு. இப்ப பாருங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டா யோசிச்சா நான் பண்றதெல்லாம் தப்பா தான் தெரியும். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். அக்காக்கு அவ்வளவு பெரிய வீடு இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் தங்குறதுக்கு இவ்வளவு பெரிய ரூம் எதுக்கு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற நாள் எல்லாம் இந்த வீட்டுல இந்த ரூம் பூட்டி தான் கிடக்குது. அதே நம்ம இங்க இந்த ரூம்ல இருந்துட்டா டெய்லி இந்த ரூமை யூஸ் பண்ணுவோம். அப்படி யோசிங்களாங்க. என்னமோ ஒண்ணு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ உன் துணியெல்லாம் அடுக்கிக்கோ. சரியா? என் துணியெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். என்னால் அப்படியெல்லாம் சடனாக ஷிஃப்ட் ஆக முடியாது. சரிங்க, அது உங்க விருப்பம். என்னோட சூட் கேஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு நீங்க தரத்துக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பண்றேன். தேங்க்யூ. ஏங்கா, நான் படிச்சு சொன்னேன் ரூமை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா நீ என்னக்கா இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்ட? நான் இங்க வரப்ப மட்டும் தாண்டி இங்க தங்குவேன். ஆனா மணி இங்க தினம் இருக்க போறா. அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கட்டுமேங்கிறதுனால தாண்டி நான் விட்டு கொடுத்தேன். வாங்கக்கா, உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா விட்டு கொடுத்துருவே மாட்டேன். இப்ப யார் ரூமை வந்து அவ கேட்டிருந்தானு வைங்க, ஓட விட்டுருப்பான் அவளை. நான் போட்ட வீடு ஆச்சுனா இப்ப நான் மட்டும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தேன்னு வையன், நம்ம தம்பியை தாண்டி தினம் போட்டு அவ டார்ச்சர் பண்ணிருப்பா ரூமை மாத்த சொல்லி. அதனால தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எதுக்குன்னு. இப்படி அவளுக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்திக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுக்கா. ச்சே, எரிச்சலா இருக்கு. அவங்க வீட்டில் தான் அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. விடையரசனா சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு நல்ல பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நல்லா நைஸா வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டா நம்ம வீட்டுக்கு. ஆனா நம்ம வீட்டு பொண்ணு நந்தினியே திருட்டுத்தனமா தாலியை கட்டிக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. ஆமா ஆமா, நீங்க காலையில மனோஜுக்கும் மணிக்கும் ஆர்த்தி எல்லாம் கலக்குனீங்கல்ல, அதையே சந்தோஷம் நந்தினியும் அவ்வளோ ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லடி, கல்யாணம் முடிஞ்சு செஞ்ச எல்லா சடங்கையுமே பசங்க ஏக்கமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அது எல்லாத்தையுமே சந்தோஷக்கும் நந்தினிக்கும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதுக்கா. சே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. செய்யலாம் அர்ச்சனா. இப்போ என்ன, பசங்களுக்கு நம்ம ஊரறிய கல்யாணத்தை முடிக்காமலேயே போக போகிறோம். அதெல்லாம் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ இங்கே இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுங்கடி. அம்மா ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கோம். சடனாக உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அதுவும் சரி தான். சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். சரி வாங்க போய் பார்ப்போம். மற்ற எல்லாத்தையும் நம்ம நைட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிக்கா. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாள் ஒரு மருமக. அவள் வந்த ஒரே நாளில் உங்கள் ரூமை உங்ககிட்ட இருந்து பறிச்சால, அதுக்கு அவளை நான் வச்சு செய்யாமல் விட மாட்டேக்கா. அப்படியெல்லாம் அவ்வளோ சுலபமாக அவள் அவ்வளோ பெரிய ரூமில் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் அர்ச்சனா, என்னடி பேசுற நீ? நியாயமா தான்க்கா நான் பேசுறேன். அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம நான் சென்னைக்கு ரிட்டன் ஆக மாட்டேங்க்கா. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு வேற ஸ்கூல் ஹாலிடேஸு. தாத்தா பாட்டி வீட்டில் அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். என்னக்கா? அர்ச்சனாக்கா, ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க போல இருக்கு. ஆமாண்டி, அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இங்கே இருந்து அவளை நல்லா வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை போவேன் நான். அத ஒரு கூட ரோசாப்பூ, ஒரு கூட மல்லிப்பூ, அதுவும் கட்டின பூவே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஓகே தானே? இது போதும்ப்பா. இந்த கட்டின பூவெல்லாம் அழகாக அங்கங்கே தோரண மாதிரி தொங்க விட்ருங்க. இந்த பூவெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு அப்படியே அந்த பெட் மேலே அப்படியே இதுக்கு கீழெல்லாம் போட்டு விட்ருங்க. அப்புறம் ஏதோ ஆட்டு ஷேப்பில் என்னமோ வேணுமாம்மா, அதை வேற கேட்டுச்சது.
அது ஆட்டு இல்ல பார்வதியத்தை, ஹார்ட் இதயம். அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியும், நான் போடுறேன்னு. இந்த டெக்கரேஷன் வேலையை என்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு பூவெல்லாம் பிச்சு பிச்சு துண்டுறதுக்கா நீ போடா. ஆமாம்மா கரெக்ட், கொடுக்காத அவன்கிட்ட. ஏன்னா பூவை பார்த்தாலே பிச்சு தின்ற கேஸ் அவன். இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நீ சும்மா இருக்கிறியா? சாயங்காலத்துக்கு மேலே உனக்கு கண்ணியே ஒழுங்கு தெரியாது. இதில் வந்துட்டா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பேடியே. அத்தை நானே பண்ணுறேன். அம்மா சொல்லுங்கம்மா, அத்துக்கிட்ட நானே பண்ணுறோம்மா. நாயா, எனக்கு எங்கடா கண்ணு தெரியாது? எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியும். போடா நாயா, இப்போ இப்படி நெட்ட. ஓ என்ன இப்ப எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்ப என்ன டெக்கரேஷன் தானே, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுங்க போங்க. தேங்க்ஸ்மா அத்தை, நாங்களே பண்ணிடுறோம்னா டெக்கரேஷனை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம். நீங்கள் வந்து பாருங்க. அது வரையும் யாரும் அந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. வாப்பா நம்ம போகலாம். போகலாம்ப்பா, கூடிய தூக்கிட்டு வா. சரிப்பா மாமாங்களா, கூடிய கொடுங்க. இவ்வளோ நேரம் சண்டை போட்டிங்களடா, அதுக்குள்ளே எப்படி சேர்ந்தீங்க? அதுதான் மாமா ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதையெல்லாம் ஆராயாதீங்க, கொடுங்க, நாங்கள் போகிறோம். வாடி போவோம். அப்புறம் அம்மா, இந்த ஸ்வீட்டு பழம்லாம் வைக்கணுமே, அதெல்லாம் வச்சுட்டிங்களா? அதெல்லாம் டைனிங் டேபிள் மேல தான் இருக்குது. பழத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப ஸ்வீட் தான் ஒரு தட்டுல போட்டு அழகா வைக்கணும். ஸ்வீட்டா? நல்லா சூப்பராக தான் வாங்கியிருப்பாங்க. சரிம்மா அதையெல்லாம் நானே அடுக்கி அழகாக வச்சுட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த பலூன் எல்லாம் கூட கட்டி வைக்கிறோம். நந்தினி வாடி போகலாம். சரி வா போவோம். மாமாங்களா, கூடையெல்லாம் வச்சுட்டு இங்கே நில்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். கூடையை வச்சுட்டு நிற்கணுமா? டே கார்த்தி, கூடை ஏறிக்கி அப்படி கீழே போயிட்டா. அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து கூடை எடுத்துகிட்டு போட்டோம். ஆமாப்பா, கீழே வச்சிருங்க. அதுங்க பொறுமையாக வேலையை பார்த்துட்டு வரட்டும். அதான் டைம் இருக்குதுல்ல, கீழே வச்சிருங்க. சரிங்க அத்தை. சரி வா ஷில்பா, போவா நைட்டு சமையலை பார்ப்போம் வா. இவ்வளோ ஆர்வமாக டெக்கரேஷன் பண்ணணும்னு போறானே, டெக்கரேஷன் பண்ணுவாங்கிற யார் அவனா? உட்காந்து ஸ்வீட்டை தின்னுக்கிட்டு இருப்பான்டா நீ வேற. டேய், எத்தனை ஸ்வீட் தான்டா எடுத்து சாப்பிடுவா? வேலையை பார்க்கலாம்டா. கண்ணு வைக்கோதுடியா, நான் சாப்பிட்டு வேலையை பார்க்குறேன் இரு. அந்த நாய்க்காக இவ்வளோ வேலையை கஷ்டப்பட்டு பார்க்குறோம்ல, அதுக்கு சாப்பிட வேணா? சாப்பிட்டுக்கினே மட்டும் தாண்டா இருக்கிற, வேலையே பார்க்க மாட்டேங்கிற. இந்த பேர் இன்னும் ரோசா பூவெல்லாம் கொட்டி டெக்கரேட் பண்ணணும், லைட் எல்லாம் மாட்டி விடணும். நிறைய வேலை இருக்குடா செல்லும்ல. வா நம்ம வேலையில முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடுவான். அப்படியா சொல்ற? சரி இது ஒரு ரெண்டு ஸ்வீட்டை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். இது ஓய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம் சந்தோஷ், நீங்களும் வாங்கல, நம்ம சேர்ந்தே செய்வோம். ஆமாண்ணா வா, நான் சேர்ந்து வேலையை பார்க்கலாம். சேர்ந்து வேலையை பார்க்கறதுலாம் இருக்கட்டும், பூக்கூட எங்க? பூக்கூடல? ஐயோ, பூக்கூடைய விட்டுட்டு வந்துட்டோமே. போய் தூக்கின்னு வரீங்களா கொஞ்சம்? எதையும் எடுத்துட்டு வரல, ஆனா டெக்கரேட் பண்றேன்னு மட்டும் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். இதுல வீடு ஃபுல்லா பேச்சு வேற, நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு. ச்சே, இந்த சின்ன பசங்க புத்தி இருக்கே. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னோம், உடனே சின்ன பசங்க புத்தி அது இதுன்னு. நீங்களாம் ஒன்றும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். போங்க நீங்கள் முதலிங்கிறது. வெறும் கையில் முழம் போடக்கூடாது நந்தினி, பூ இருக்கணும் கையில், அப்போ தான் முழம் போட முடியும். அதே மாதிரி தான், வெறும் வாயில் சொன்னாலே எல்லா வேலையும் நடந்துடாது. கடகடன்னு ஓடி போய் பூக்கூடையை தூக்கிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கணும். போ, வாயிலேயே வடை சுட்டதெல்லாம் போதும். போ போய் வேலையை பாரு போ. என்ன வீட்டை ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா முதல்ல நீங்கள் எங்கிறது, நீங்கள் போனால் தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். அடிச்சுக்கிறாங்களா? நல்லா அடிச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு 2 ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுட்டு நின்று வேடிக்கை பார்ப்போம். அப்படி நான் போக முடியாது. என்னோட சூப்பர்விஷன்ல தான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப வேலை செய்ய போறீங்க. சரியா? போயிட்டு பூக்கூடி தூக்கிட்டு வாப்போ. முடியாது, உங்க முன்னாடி நான் வேலை செய்ய மாட்டேன். ஐ அம் த இன்சார்ஜ் ஆஃப் திஸ் ஒர்க் நந்தினி. நான் தான் இதை பார்க்கணும். எல்லாத்தையும் மேல் பார்வை என்னதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால ஒழுங்கு மரியாதை போடிங்கிறது. முடியாதுங்கிறல போடி. வேணா எதனா சொல்லிருவேன். சொல்றிய? நீ எதுக்கு சும்மா நின்னுக்கிற? சொல்லி எதனா சொன்னா உடனே நந்தினின்னு வரு. நீ திருப்பி அவரு பேரை சொல்லு. அதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதே. ஓ, அப்ப என் பேரு எஃபெக்டிவா இல்ல அப்படிதானே சொல்ல வர? ஆமா, பின்ன இதெல்லாம் ஒரு பேரை? சந்தோஷே சக்கரை பொங்கலே. குரங்கு எப்படி சிரிக்கிறான் பாரு. ஸ்வீட்டு தின்னுகிட்டு இருக்கான். எறும்பு மாடு, அது அவங்களுக்கு வச்ச ஸ்வீட்ரா. இருக்கட்டும், சாப்பிட்டோம். என்ன இப்ப அந்த கப்பிள்ஸ் மட்டும் தான் அந்த டபுள் இருக்கிற ஸ்வீட் எல்லாம் சாப்பிடவே? என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற நாங்களும் தான் சாப்பிடலாம். உடனே வந்துட்டாரு. ஆமா, நீங்க முதல்ல எதுக்கு இப்ப பேச்ச மாத்தீங்கன்னா அந்த பக்கம் போறீங்க? என்கிட்ட தானே இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பயந்துட்டீங்களா? தைரியம் போயிடுச்சா? ஐயோ டே ராகுலே, உங்க அண்ணன் பயப்படுறாருடா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு. நான் கிட்ட வந்து பயமுறுத்துறீங்களா? எங்க என்னங்க நீங்க இவ்வளவு பெருசா மீசை வச்சுக்கிட்டு அப்படியே பெருசா ஆம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போகாதா? அங்க பேசணும். அடி சொன்ன இப்போ மாட்டினா. நம்ம இன்னொரு ஸ்வீட்டை சாப்பிடுவோம். எப்படி இவங்க சண்டை முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சந்தோஷ், சொக்கா நல்லா இருக்குதுப்பா. என்னமோ ஆம்ஸ், அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்க, அது என்னது? ஐயோ, பலூன் பறக்குது. சந்தோஷ், நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பயப்படுறாள்டா அவ எனக்கு. ஆமா ப்ரோ, வாங்க ப்ரோ. அவ எப்படி எல்லாம் பயப்படுறான்னு நம்ம உட்காந்து பேசுவோம். ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க. உன்னோட ராஸ்கல், வேலையை பார்க்கலாம்டா. நான் போய் பூக்கூடி தூக்கிட்டு வரேன். அப்படியாண்ணா? சரிங்கண்ணா, வேலையை பார்ப்போம். நீங்க போய் பூக்கூடி தூக்கிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் ஒரு 3 ஸ்வீட்டை முடிச்சிடுறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். தெரியும், அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்றேன். இட்ஸ் ஓகே நந்தினி, வேலையை பாருன்னா. இப்போ நான் வேலையை பார்க்காம என்ன உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஆரம்பிச்சிட்டாயா? எதனா ஒன்று நீங்கள் சொல்லிடுறீங்க, உடனே என்ன அதுக்கு பதில் சொன்னா ஆரம்பிச்சிட்டாயாமா. வாய முடுறி. ரொம்ப தான். ஆமா, இந்த வேலையெல்லாம் செய்யறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஜாலியா இருக்கு. அப்படியா?
கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத நந்தினி, வேலையை பாரு. பார்த்துட்டா போச்சு. இந்தாங்க. ஏய், என்னடி பண்ற? கடுப்பா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் பூமழை பொழியிற உங்களுக்கு. அடி பைத்தியம், கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணிருக்கேன்டி நான். நீங்க பைத்தியம்ட்டீங்கல்ல, என்ன போய் சரி நான் கோவமா கோச்சிக்கிட்டு போறேன், தனியா வேலையை பாருங்க. அப்புறம் நான் அப்புறம் அந்த போறேன் பாருங்க. ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. நீயும் அந்த ராகுல இருக்கீங்களே, சரியான அறகுற. அவனை விட்டுட்டு போயிட்டா ஏதோ இப்ப நீயும் போற. அப்படித்தான் போவான், சும்மா பைத்தியம் குரங்கு, அதை எடு இதை எடு ஒழுங்கா பண்ணு அப்படி இப்படி நல்லா திட்டி எங்களை வேலை செய்ய வைக்க கூடாது. நாங்க செய்யவும் மாட்டோம், வெளிநடப்பு பண்ணிடுவோம். வெளியே நடப்பா. வேலையெல்லாம் விட்டுட்டு போறல, அதுக்கு பேர் தான் வெளிநடப்பு. நீங்க பூவை பிச்சு போடுங்க, நான் போயிட்டு வரேன். அப்படியெல்லாம் ஈஸியா என்ன கிராஸ் பண்ணி போயிட முடியுமா உன்னால? இதோ போயிட்டேன்ல. மாட்டிக்கினல. இதெல்லாம் ஓவர் சந்தோஷம். அப்படிங்களா மேடம்? ஏங்க ஏங்க இது அதை விட ஓவரா இருக்குதுங்க. அப்படிலாம் சொல்லாத நந்தினி, எதுவுமே இனிமேல் ஓவர் இல்ல நமக்குள்ள. கேட்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? உண்மை தானே சொல்லும். அப்ப எனக்கு இப்போ ஒண்ணு கேட்க தோணுது. கெடுக்க முடக்க அதெல்லாம் கேட்டுன்னு வையா, தலை கீழே நிக்க வச்சிருவோம் உன்னை. சரி கேட்கல. அதான் நல்லது. சரி வாங்க போலாம் வெளியே. இல்ல நீங்க வேலையை பாருங்க, நான் போறேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது நந்தினி. ஒரு கட்டின புருஷனை இப்படி தனியா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகே இல்லை தெரியுமா? சரி நான் நல்ல பொண்டாட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க தனியா வேலையை பாருங்க. அப்படியெல்லாம் என்னை விட்டு போகாதம்மா. உன் புருஷன் இப்ப எவ்வளவு மோசமான மனநிலையில இருக்கான் தெரியுமா? ஏன் அப்படி என்னாச்சு உங்களுக்கு இப்போ? அதுவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டல இந்த வேலையில செய்யறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. நான் கூட சொன்னேன் கடுப்பு ஆகுதுன்னு. அதுதான் மோசமான மனநிலைன்னு சொன்னேன். இந்த நேரத்துல நீ என் கூடவே இருக்கணும் நந்தினி, என்னை விட்டுட்டு போகாத. கூடவே இருக்கணும்னா எப்படி? இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமுக்கு உரிமையானவங்க வந்துருவாங்க. ஏங்க என்னங்க நீங்க சந்தோஷா சின்ன பையன் மாதிரி பண்ணாதீங்கன்னா? யாருன்னா சின்ன பையனா? அடியே உன்ன. ஐயோ ஏங்க என்னங்க பண்றீங்க? அவங்களுக்கு தாங்க நீ ஃபர்ஸ்ட் நீட்டு, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குது. சந்தோஷம் விட்டுருங்க என்ன. தான் நினைச்சேன், ஆனா நீ என்ன சின்ன பையன்ட்டியா? அது எதோ தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொன்னாலும் நான் அதை ப்ரூவ் பண்ண வேணா நான் சின்ன பையன் இல்லைன்னு. அதெல்லாம் வேணாங்க. நீ நர்வஸ் ஆகுறடி. கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி வச்சிருந்தா நர்வஸ் ஆகாம என்ன ஆவாங்க? இந்த விசஞ்சனை விட்டுருங்க, என்னால் கத்தி ஆரப்பட்டெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஊரே வந்து வேடிக்கை பார்த்துரும், என்ன விட்டுருங்க. ஒரே வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க நான் ஷோ நடக்குது. ஏதோ ஒன்று விட்டுருங்களா? நந்தினி திரும்ப வாய்ப்பே இல்லை, போயிடுங்க. திரும்புன்னா திரும்பு. அப்படியெல்லாம் நீங்க சொல்றதுக்கு நான் ஆட முடியாது. அவனை ஆட சொல்லலையே, திரும்பு. அதெல்லாம் முடியாதுங்கிறல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண அன்னைக்கு கூட அப்படித்தான். திரும்ப நீங்க, நானும் திரும்பினேன். திரும்பினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இப்ப திரும்ப மாட்டேன். அட ஆமா இல்ல, எனக்கு தோணாம போச்சு இது. நல்லவேளை ஞாபகப்படுத்திட்ட. திரும்ப திரும்ப. என்னது ஞாபகப்படுத்திட்டேனா? அப்ப நீங்க எதுக்கு திரும்ப சொன்னீங்க? என்ன சொல்றேன் திரும்ப. முடியாது, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா. நந்தினி, என்னால ஃப்ரெண்ட்ல கூட வர முடியும் தெரியும்ல. சந்தோஷ் திரும்புன்னு சொன்னேன். சொல்லுங்க சந்தோஷ். நந்தினி இப்படி போய் போடுறா. அது அண்ணா டெக்கரேஷன் ரெடியா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடிடா. கரடி அடி என்ன சிரிப்புனுங்க? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டனும். அதெல்லாம் பளிச்சுன்னு புரிஞ்சிடும் இவனுக்கு. ஆமாண்டா, டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டேன். அச்சோ சரிண்ணா. சரி நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். வா நந்தினி போலாம். நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன். என்ன இப்படி ஓடுதியா? ரொம்ப கஷ்டம்டா. சரியாயிட்டு நான் என் செல்லுக்குட்டியை கவலைப்படாத. அவ்வளோதான், நான் ரூம் அழகா இருக்குது. வாண்ணா, இது போதான் அந்த மூஞ்சிகளுக்கு. அப்படியே என்ன இந்த டெக்கரேஷன் எல்லாம் வச்சுக்கின்னு நைட்டு ஃபுல்லாக பார்த்து நறுக்க போதுங்க. நீ வாண்ணா. அதுவும் சரிதான். அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். நீ அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரும்பினீன்னா நான் உனக்கு பூ வச்சு விட்டுருவேன், என் வேலை முடிஞ்சிடும். இல்லை பிரியா, பூ இப்போ வேணாம், அது நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போவே வச்சுக்கொடி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்போ வச்சா என்னக்கா? இப்போ வச்சா தான் கரெக்டாக இருக்குங்கிறேன். எப்போ வச்சா என்னன்னு கேட்குற? பிரியா நீ எடுத்து பூவை வைடி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பொண்ணு. அக்கா அர்ச்சனாக்கா இப்போ வேணாக்கா, ஏற்கனவே ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இப்போ பூவையும் தூக்கி தலையில் வச்சுட்டிங்கன்னா என்னால் பெருசாக நடக்க முடியாதுக்கா. கொஞ்ச நேரத்துக்கு நான் இப்படி இருக்கிறேனே ப்ளீஸ். சரிடி அம்மா, சரி டென்ஷன் ஆகாத. வழக்கமாக இந்த மாதிரி மேக்கப் எதனா பண்ணணும், பூ எதனா வைக்கணும்னா அப்படியே அதான் அவ்வளோ வைங்க இவ்வளோ வைங்கன்னுவேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்படியே பதட்டப்படுற. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம்லக்கா, பதட்டம் இருக்க தானே செய்யும். இந்நேரம் அவள் உள்ளங்கையே வேர்த்திருக்கும். ஏன் சும்மா இருடி, நீ வேற. பயப்படாத மணி, இதெல்லாம் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். ஆமாம்மா. என்னடி? ஓ மேடம் ரெடி ஆயிட்டாங்களா? பரவாயில்லையா, பயங்கரமா இருக்கு ரெடி பண்ணியே. அதெல்லாம் ரெடி ஆயிட்டேன். நீ எதுனாலும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசு. மேடமால திரும்ப முடியாதோ? என்னால பெருசா அசைய முடியலடி, இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப முடியல. அந்த அளவுக்கு மேக்கப் ட்ரெஸ்ன்னு எல்லாம் ஹெவியா இருக்கு இன்னைக்கு. அப்படிங்கப்பா, அது சரி. செம்ம. ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைய முடியலங்கிற, அப்புறம் எப்படி?
என்ன நந்தினியே நீ கூட இப்படி பேசுற? வாங்கிட்டு தர நீ பேசுறா. நான் உங்க அண்ணன் கிட்டயா சரி, எதுக்கு இப்போ அதெல்லாம் சூப்பரா ரெடியா இருக்கு. ரெடி பிரியா அழகா ரெடி பண்ணிருக்கா அவளை. தேங்க்ஸ் டி. சரி ரூம் ரெடி ஆயிடுச்சடி? அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம். என்ன ரெடி பண்ணாருன்னு சொல்லு. என்ன நீயும் ராகுலும் அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்க அவரை. நாட்டாத்துல விட்டாங்க. அடி போடி வாடி அவ்வளோ ஓட்டுவோம். ஊட்டுவோம். அர்ச்சனாக்கா அவகிட்ட பால் சொம்ப கொடுத்து அனுப்புங்கக்கா. அதான் ரூம் ரெடி ஆயிடுச்சுல்ல. மணி பால் எடுத்துட்டு போன்னு. எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் போக சொல்றீங்க? அந்த டைம் இருக்குதுல்ல, 9 மணிக்கு தானே போக சொன்னாங்க. மணி 8 தானே ஆகுது. இன்னும் 1 hour இருக்கு. நான் இங்கே தான் இருப்பேன். எப்படி பயப்படுத்து போறான்? என்ன 9 மணிக்கு தான் கரெக்டாக போவேன்னு. என்ன அதுதான் ஆஃபீஸா? நான் கரெக்டாக 9 மணிக்கு தான் உள்ள காலை வைப்பங்கிறதுக்கு. எப்போ ஆடி உள்ள அக்கா பாலை ஊற்றி கொடுக்கா அவகிட்ட சொம்புல. ஆமா வாடி மணி, நான் பாலை ஊற்றி கொடுக்குறவா. அக்கா ப்ளீஸுக்கா அக்கா அதான் டைம் இருக்குதுல்லக்கா, ப்ளீஸுக்கா என்ன அனுப்பாதீங்கக்கா இப்போ ப்ளீஸ். எதுக்கடி நீ இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சரியா? ஆமாண்டி, இவ்வளோலாம் பயப்படாத. வெறும் பேய் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். வெறும் பேய் படமா? இல்லைன்னா ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ரோலர் கோஸ்டரா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க எல்லாரும்? சும்மா தாண்டி, அப்படியெல்லாம் நீ எதுக்கும் பயப்படாத. என்ன அது ஒரு இன்பமான அனுபவம், அதை என்ஜாய் பண்ணிட்டு வா, அவ்வளவுதான். ஆமாம்மா. அக்கா காயத்ரி மட்டும் எப்படி சிரிக்கிறா பாருங்கக்கா. அவளுக்கும் அனுபவம் இருக்குதுல்ல, அதனாலதான் சொல்றா. இந்த பெரிய எக்ஸ்ட்ராவெல்லாம் பேச வச்சிடாதீங்களா, அப்புறம் நீ டென்ஷன் ஆகி இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். ஒழுங்கு மருதே இப்பயே பால் சொம்ப தூக்கிட்டு உள்ள போ. அடியா என்னடி நடக்குதுங்க? ரெடி ஆயிட்டால் அடியாவ? நீங்களே பாருங்க, உங்க பொண்ணு அழகா ரெடி பண்ணியாச்சு. பால் சொம்ப தூக்கிட்டு உள்ள போடின்னா கேட்க மாட்டா, ஆட முடிகிறா. அதுக்கு என்ன 1 hour இருக்குல்லடி? ஆமாம்மா சொல்லுமா, அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்கிறாங்கம்மா. கிண்டல் அடிச்சாதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி நீ அழகா ரெடியா இருக்கிற, இப்படியே உட்காந்துரு. என்ன பிரியா பூ எடுத்து வச்சு விடு அவளுக்கு. போறதுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன்னு சொன்னாத்த. சரிம்மா நீங்க உட்காந்துருமா. என்ன நாங்க கூப்பிடும் போது வா. குட்டி சத்தா ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சுடா பாருப்போ. இவன் வந்துட்டானா? ஐயோ கலாய்க்க போறானே. யார் இந்த கேள்வி? நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன்பா. நீ திரும்பல, நான் வந்து பாப்பேன். என்ன ட்ரெஸ் இது? நல்லா கறி துணியில ஜிகனா ஓட்டின மாதிரி இது. நல்லா பல்ல காட்டுங்கடி. அவன் எப்ப பாரு எனக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு தடவை கூட எனக்கு சப்போர்ட்டா நிக்கவே மாட்டீங்க. நான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன்டி அவங்கிட்ட. ராகுல போனா இப்ப கூட என்ன டென்ஷன் பண்ணாத அக்கா. டேய் போதும்டா விடுறா எப்பா. சரி உங்களுக்காக விடுறேன் பிரியாக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கீங்க போல இவ்வளோ. ஆமாண்டா கையே வலிச்சிருச்சு. நல்ல மேக்கப்பை வாரி பூசி இருக்கும் போதே தெரியுது. அவ்வளோ மேக்கப் வச்செல்லாம் கண்டாவே தாங்குது இல்லை இது. ராகுல் ஏன்டா அப்படி சொல்ற? ஒரு முறை கூட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவே மாட்டேங்கிற. அதுக்கு நீ உண்மையிலேயே நல்லா இருக்கணும்டி, அப்பதான் நான் அப்படி சொல்ல முடியும். அப்ப நான் நல்லா இல்லங்கிறியா இப்போ? அதைத்தானே இவ்வளவு நேரம் சொல்லின்னு இருக்கிறேன். நீ நல்லாவே இல்லைடி மணி மேகல, நல்லா ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கு. அவன் தான் என்ன அப்படி எல்லாம் சொல்றான்னா நீங்க எல்லாம் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல. என்ன வர வர யாருக்கும் பிடிக்காம போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கஷ்டமா இருக்குது எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் வழக்கமா உன்னை கிண்டல் அடிக்கிற மாதிரி தானே பண்ணான், அப்புறம் என்ன? ரொம்ப ஓவரா பண்ணுதுல ஆட்டு புழுக்க. ராகுல் கடிச்சிடும். ராகுல் எப்போட நான் எங்க இருந்து பாடி ஆட்டு புழுக்க. பாடடி கோழி பீ மண்டையா பட. வாய பாத்தீங்களா அவளுக்கு? இதனாலதான் அவளை நான் இஷ்டத்துக்கு பேசுறேன். சரிடா போதும் இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேணாம். டேய் மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டு. உங்க புருஷங்க தான் 2 பேரும் டிப்ஸ் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் டிப்ஸ். நினைச்சேன் நீங்கெல்லாம் இவளுக்கு சொன்னீங்களா? அதைத்தான்டா சொல்லிக்கிட்டு இருந்தோம். எது டிப்ஸா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்க. ராகுல எல்லாருமே என்ன பயமுறுத்தினாங்கடா. அப்படியாடியா? ஆமா ராகுலு. சரி மணியா, நீ பயப்படாதீரியா? அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பயமெல்லாம் இருக்காது. சும்மா ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ ரோலர் கோஸ்டர்ல ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு ஹைட்ல தூக்கின்னு போய் நிறுத்துவோம் பார்த்தியா? அதுதான் உச்சத்துல இருக்கிற ஹைட்டா இருக்கும். அந்த ஹைட்ல தூக்கின்னு போயிட்டு நிறுத்திட்டு அங்கேயே நம்மள ஒரு 30 செகண்ட் வச்சிருப்பான். அப்படியே நம்மள பயங்காமிச்சுனே இருப்பான். டக்குன்னு கீழே இறக்கி விடுவான் பாரு. அப்போ நம்ம எல்லாருக்கும் உயிர் ஒரு நிமிஷம் போயிட்டு வரும்ல, அப்படி தாண்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. நானே பரவாயில்லையா சொன்னேன், இவன் பயங்கரமா பயங்காமிக்கிறானு. ராகுல் என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கச்சி, போட முதல்ல இங்க இருந்து. சரி ஆட்டுப்புழுக்க போயிட்டு வரேன்னு. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹாப்பி ரோலர் கோஸ்டர். மாவோட பயந்து நீ கிடக்கணும் நிக்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்லப்பா? ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் போட்டுக்கலாமா? திரும்பவுமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, அதனாலதான். இப்ப சொல்லு, பூ எதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல வைக்கிறாங்க? பூ வச்சுக்கிட்டு பொண்ணு வந்தா தானே ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாம பொண்ணு லுக்கா இருப்பா, அது ட்ரெடிஷன்ல. மறந்துட்டான்டா டேய், நான் பொண்ணு பூ வச்சுட்டு வரது யாரா சொன்ன? வேற போச்சு இவ்வளவு நேரம் நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் போச்சுடா, வீணா போச்சு. டேய் நாங்க அந்த பூவை சொல்லலடா, கட்டில் சுத்தி கட்டில் மேலெல்லாம் போட்டு வைக்கிறாங்களே, அந்த பூ எதுக்காக வைக்கிறாங்க? ஓ அந்த பூவா? அந்த பூ எதுக்குன்னா, அந்த பூ மேல நம்ம உட்காந்தா அந்த பூ நசுங்கிடும். அந்த மாதிரி அந்த பொண்ணை நான் நசுக்க கூடாது, அதானே?
என்ன ஒரே சிரிப்பு? ஆடடடா, பொண்ணு ரூம்லயும் ஒரே சிரிப்பு தான், பையன் ரூம்லயும் ஒரே சிரிப்பு தான். பொண்ணு ரெடி ஆயிருச்சு, பையனும் ரெடி ஆயிட்டாரு. அப்புறம் இன்னும் எதுக்கு இவங்களை இங்கே வச்சிருக்கணும்? தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல போட்டுருவோமா? இருடா ராகில்லையா, மாப்பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துட்டாப்லடா. மறந்துட்டாரா? என்னத்த மறந்துட்டாரு? என்ன மாப்பிள்ள, என்ன மறந்தீங்க? அது பூ, அந்த பூவை நசுக்க கூடாது. அது டே எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுடா. என்ன சும்மா விட்டாலே நானே போய் என் ஃபர்ஸ்ட் நைட்டை நல்லபடியா பண்ணுவேன். இவங்க என்னடானா இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்து என்ன குழப்புறாங்க. அதானே அவர் ஃபர்ஸ்ட் நைட்டை அவர் நல்லபடியா பண்ண போறாரு. உங்களுக்கு என்ன மாமா, எதுக்கு இப்ப தேவையில்லாததெல்லாம் அவர் மண்டையில ஏத்துறீங்க? அப்படி கேள்றா. சும்மா ஃபர்ஸ்ட் நைட்ல பூ ஏன் வைக்கிறாங்க, ஸ்வீட் ஏன் வைக்கிறாங்க, பால் ஏன் வைக்கிறாங்க, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ணணுங்கிறாங்க. அது உண்மை தானே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ணணும். அதை தானே நாங்களும் சொன்னோம். அடவுலே, சரி இப்ப நான் என்னதான் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? கட்டில குட்டி வச்சிருக்கிற பூவும் கட்டிலுக்கு கீழே குட்டி வச்சிருக்க பூவும் எதை குறிக்குது? பொண்ணு ரொம்ப மென்மையானவ, அவளை அப்படியே பூ போல பொத்தனா போல ஹேண்டில் பண்ணணுங்கிறத குறிக்குது. ரைட்டு. அடுத்து ஸ்வீட்டு. உங்களுக்கு அப்படியே ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டை வைப்பாங்களே, அது எதுக்குன்னு நினைக்கிற? ஸ்வீட் ரொம்ப இனிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் பொண்ணும் ரொம்ப இனிமையானவ, அவளை சும்மா மூஞ்செல்லாம் காமிக்காம அப்படியே அவகிட்ட இனிமையா பழகணும். அதுக்கு தான் வந்து ஸ்வீட்டு. ராசாடா, நீ சொல்லி கொடுத்த எதையும் மறக்காம வச்சிருக்க பாரு பிரதீப். அடுத்து சொல்றா. அடுத்து என்ன? பால் தான். டேராகல, பால் எதுக்குடா? பால் எதுக்கு? நல்லா குடிச்சிட்டு தெம்பா வேலையா பாக்குறதுக்கு தான். அவ்வளவே தான்பா. இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸ்டூபிட் பிரின்சிபல்ஸ். ஐயோ பாத்தீங்களா மாமா, நம்ம உசுர கொடுத்து சொல்லி கொடுத்தா ஸ்டூபிட் பிரின்சிபல்ன்ட்டாரு. சரி விட்டுருங்க. இவர் எப்படின்னா எதையானா ஒன்று பண்ணிட்டு அதுக்கிட்ட அடி வாங்கி வரணும். மணிமேகலையை பத்தி தெரியல வர இவருக்கு. நீங்க வாங்க நம்ம போயிடுவோம். நாம எதுக்கு போனோம்? யோ நீ போயா வெளியே, அந்த ரூம் ரெடி ஆயிடுச்சு, போயா. போறேன்டா, என் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். சிங்கம் மாதிரி சிலிப்பிக்கிட்டு போறானேடா. அது சரி, நல்லபடியா எல்லாம் நடந்தா சரிதான். இதுல நம்ம வேற பால் ஸ்வீட்டு பூவுன்னு என்னென்னமோ சொல்லி மனுஷனை குழப்பி விட்டுட்டோம். அதையெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு சிரிச்சிரும். அதுக்கு தானே சொல்லி அனுப்புறது. என் மச்சான் உண்மையிலேயே சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்கான் ரூமை. பார்க்கவே செம்மையா இருக்கு. இந்த பூவோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்குது. நல்ல வேளை ஜாஸ்மின் வைக்கல. நான் சொன்ன மாதிரி ஜாஸ்மினை தூக்கிட்டான். ஐயோ, அது மட்டும் இருந்திருந்தா என்னால் தாங்கியிருக்க முடியாது. இந்த பொண்ணு எப்போ வருவாளோ? அவளுக்காக இங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வரல பாரு. இப்போ தான் லேட் பண்ணுறாங்க. ஒரு வேளை வேணும்னே லேட் பண்ணுறாங்களோ? ஏன்னா எங்களை சீக்கிரமாக போங்கன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. இப்போ வேணும்னே லேட் பண்ணி என்னை டென்ஷன் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம், கூலாக இருக்கலாம். அப்போ தான் வர பொண்ணையும் நம்ம கூலாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏறுது. என்ன பண்ணுறது இப்போ? இந்த ஹார்ட்டை வேற தப்பா போட்டு வச்சிருக்கான் என் மச்சான் லூசு. எவ்வளோ அழகா ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு ஹார்ட்டை அப்படி கோணையா போட்டிருக்கான் பாரு. நேரால வச்சிருக்கணும். சே, நான் எதுக்கு அவனை இப்போ லூசுன்னு திட்டுறேன்? பாவம் அவனுக்கும் நியாயமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணும். சே, எல்லாம் வீணா போச்சு. அதுக்கு மணி தான் காரணம். பட் ஸ்டில் அது எல்லாத்தையுமே நான் தாண்டி வந்துட்டோம். இப்போ அதை பற்றி பேச வேணாம், தேவையில்லாம டென்ஷன் ஆகும். நோ, நீ ஏன்டா தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிற மனோஜ்? ரிலாக்ஸாக இருக்கலாம். இது யார் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கால் பண்ணுறது? யார் நம்பர் இது? அன்னோன் நம்பராக இருக்கு. என்ன பண்ணுறது இப்போ? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி, சும்மா தானே இருக்கோம், அட்டன் பண்ணுவோம். ஹலோ மனோஜ் மாப்பிள்ள.